ஹாய். சும்மா கதை பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். இன்னைக்கு சேடு. எனக்கு சரியாகவே ஃபோட்டோ எடுக்கவே இல்லை. ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணேன்னு போய் பார்த்தா ஃபோட்டோவே நல்லா இல்லை. சரி, ஓகே, அப்படியே வந்துட்டேன். அப்புறம் இன்னைக்கு இபுத்தாத்தாக்கு கால் பண்ணியிருந்தேன். இபுத்தாத்தா அவர் உங்களுக்கு தெரியாது, பட் நான் அவரை அவரோட பேர் ஷாதிக், பட் அவங்க அப்பா பேரில் தான் ஃபேஸ்புக்கில் ஐடி இருந்தது, இப்ராஹிம். அப்போ எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவரை நான் தாத்தான்னு தான் கூப்பிடுவேன். ஏன் தாத்தா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன்னா, எங்கள் தாத்தா மாதிரி அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஆனால் அவர் தாத்தா கிடையாது. எப்படி சொல்கிறது, எங்கள் தாத்தா, அதாவது எங்கள் அம்மா பெற்ற தாத்தா எனக்கு எவ்வளோ க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சனோ அந்த அளவுக்கு அவர் க்ளோஸ். ஸோ அதனால் நான் அவரை தாத்தான்னு சொல்லிட்டு கூப்பிடுவேன். இப்பயும் தாத்தான்னு தான் கூப்பிடுவேன். அடுத்தது நீங்கள் பாட்டி ஆகிட்டீங்களா? நானின்னா பாட்டி போல் உருத்தில் நானி ஆகிட்டீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்டார். ஆக்சுவலாக நான் எப்பயோ நானி ஆகிட்டேன், எப்போவோ பாட்டி ஆகிட்டேன். நிறைய எப்படி சொல்கிறது, என் பொண்ணு கூட படித்த குழந்தைங்களாம் குழந்தை பெற்றுட்டு எடுத்துன்னு இந்தாங்க அம்மா என் பிள்ளை அப்படி சொல்லிட்டு மடியில் கொடுக்கும்போதே நான் பாட்டி ஆகிட்டேன். அதுக்கப்புறமா எங்கள் அக்கா பசங்க, என் தம்பிங்க, அப்படி அந்த மாதிரியில் கூட நான் பாட்டி ஆகிட்டேன். என் பொண்ணு பெற்றா நான் பியூட்டி ஆகிடுவேன். ஆக்சுவலாக என் பொண்ணு பெற்று கொடுக்குற குழந்தைக்கு மட்டும் நான் பியூட்டி தான், நோ பாட்டி. பையனாக இருந்தால் கண்டிப்பாக நான் சைட் அடிப்பேன், சரியா? அதனால் நான் எப்பயோ பாட்டி ஆகிட்டேன். நான் பாட்டி அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் வெக்கப்படவோ வேதனைப்படவோ மாட்டேன். அதனால் அவர் இப்போ சந்தோஷப்படுவாருன்னு நினைக்கிறேன், நான் பாட்டி ஆகிட்டேன்னு சொன்னதுனால. டாடா.